ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன தாய் கிழவி படத்தை பற்றி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ராதிகா சரத்குமார், ரேச்சல் ரெபேக்கா, முனிஷ்காந்த், பாலசரவணன், சிங்கம்புலி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ராதிகா வந்துட்டு ஒரு வயதான கிழவியாக நடிச்சிருப்பாங்க. அவங்களோட வேலை என்னன்னா, ஊருக்கெல்லாம் வட்டிக்கு காசு கொடுத்து அதை வசூலிக்கிறது தான் அவங்களோட அன்றாட வேலை. அது இல்லாமல் நிலம் வச்சிருக்காங்க, அதையும் விவசாயம் பார்த்துக்கிட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 4 பசங்க இருக்காங்க. 3 ஆம்பளை பசங்க, ஒரு பொண்ணு. மொத பையன் கமலஹாசன் ஃபேனு, மைக் செட் வச்சுக்கிட்டு கொலை போட்டிட்டு இருக்காரு. 2வது பையன் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு. 3வது பையன் பூக்கடை வச்சிருக்காரு. அவருக்கு பூக்கட்டவே தெரியலனாலும் ஆனா பூக்கடை வச்சுக்கிட்டு கொலை போட்டிட்டு இருக்காரு. பொண்ணு கல்யாணம் ஆகி புருஷனை விட்டுட்டு வீட்டுல இருக்கு. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். இப்படிதான் அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இந்த 3 பசங்களும் தங்கச்சி கிட்ட பேசாம வீட்டை விட்டு போயிடுவாங்க. காரணம் என்னன்னா, சொத்தை பிரிச்சு கேட்பாங்க. அது எப்ப கேட்பாங்கன்னா, ராதிகாவோட ஹஸ்பண்டு இறந்து போன சமயத்துல சொத்தை பிரிச்சு கூட, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனா ராதிகா வந்து, இது நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது, யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் துரத்தி விட்டுருவாங்க. அப்ப போனவங்க தான் அதுக்கப்புறம் ராதிகா வந்து உடம்பு சரியில்லாம படுத்துருவாங்க. கை கால் வராம ஒரு மாதிரி கோமா ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அந்த சமயத்துல தான் இந்த 3 பசங்களும் ரிட்டர்ன் வருவாங்க. அது எதுக்கு வராங்கன்னா, அம்மா செத்து போன பிறகு சொத்தை 3 பங்கா பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணிட்டு வருவாங்க. ஆனா அம்மா வந்து சாகாம இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் முனிஷ்காந்தை காட்டுறாங்க. முனிஷ்காந்த் வந்து அந்த ஊர்லயே கல்யாணம் ஆகாம 40 வயசாகி சுத்திட்டு இருக்காரு. அவருக்கு வந்து பொண்ணு எங்கெங்கயோ பாக்குறாரு, ஆனா எதுவுமே செட் ஆகாம இருக்கு. ஒரு கட்டத்துல ஒரு பொண்ணு கிடைக்குது. ஆனா அதுக்கு வந்து 12 பவுன் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுறாங்க. இவர்கிட்ட வெறும் 2 பவுன் தான் இருக்கும். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துலதான் இவருக்கு நியூஸ் வரும், இந்த மாதிரி ராதிகா வந்து உடம்பு சரியில்லாம படுத்து கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வரும். அப்ப இவரு அடிச்சு புடிச்சு ஓடுவாரு. ஏன் அப்படி ஓடுறாருன்னா, அவங்க கிட்டதான் இவர் காசு வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த சமயத்துல இப்படி ஆயிப்போச்சேன்னு சொல்லி டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு வந்து பார்க்க வைப்பாங்க. ஆனா அந்த டாக்டர் என்ன சொல்லிடுவாருன்னா, இல்ல இது நைட்டுக்குள்ள தாங்காது, இறந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்பதான் இன்னொரு கேரக்டர் ஒண்ணு உள்ள வரும். அதுதான் இளவரசு. அவர் வந்து வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு வெள்ளையும் சொல்லிவோ உள்ள வந்து அழுதுட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்பி போவாரு. அப்ப முனிஷ்காந்த் நிறுத்தி, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அவர் ஒரு ட்விஸ்ட சொல்லுவாரு. அதுக்கப்புறம் முனிஷ்காந்த் போய் பசங்களை 3 பேர்த்தையும் கூப்பிட்டு இந்த ரகசியத்தை சொல்லுவாங்க. என்ன ரகசியம்னா, இளவரசு வந்துட்டு ஒரு தங்க ஆசாரி. அவர் வந்துட்டு தங்க வேலையெல்லாம் ஊருக்குள்ள செஞ்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ராதிகா வந்துட்டு 160 பவுன் தங்கம் வந்து செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பசங்களுக்கு ஒரே ஆச்சரியமா போயிருது, அதிர்ச்சியும் ஆயிருது. இந்த தங்கத்தை வச்சு நம்ம எல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்றாங்க. அதுக்கு அம்மா உயிரோடு இருக்கணும் அப்படிங்கறதுக்கோசரம் அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தி கஷ்டப்பட்டு காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ஆனா கையில இருந்த காசு எல்லாம் கரைஞ்சு போயிருது. பொண்டாட்டியோட நகை இதையெல்லாம் வச்சுதான் அம்மாவை காப்பாத்திட்டு இருக்காங்க. இந்த சமயத்துலதான் இந்த உண்மையெல்லாம் தங்கச்சியோட புருஷனுக்கும் தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே அவனும் என்ன பண்றான், இதெல்லாம் யாருக்கும் தெரியாம பாத்துக்கோன்னு சொல்லி முனிஷ்காந்த் கிட்ட சொல்லி மிரட்டி வைக்கிறான். அதுக்கப்புறம் ராதிகா வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுயநினைவு வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கையில ஒரு 4 லட்ச ரூபாய் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. இத சொன்ன உடனே பசங்க கிட்ட சுத்தமா காசே இல்ல. அப்பதான் முனிஷ்காந்த் ஒரு ஐடியா பண்றாரு. அதாவது பொண்ணோட புருஷங்கிட்ட இந்த மாதிரி நீ 4 லட்ச ரூபாய் கொடு, அந்த 160 பவுன் வந்துச்சுன்னா அதுல பிரிச்சு எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவரும் கொடுத்துட்றாரு. கொடுத்து ஆபரேஷன் நடந்துருது. ராதிகாவும் பொழைச்சிக்கிறாங்க. பொழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அந்த சமயத்துலதான் சொந்தக்கார ஒருத்தர் இறந்து போயிருவாரு. ஆனா இந்த பசங்களால போக முடியாது. முனிஷ்காந்த் தான் அனுப்பி வைப்பாங்க. அங்க போனா அங்க ஒரு சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம்னா, இந்த இளவரசன் ஒருத்தர் வந்தாருல்ல, வெள்ளையும் சொல்லையுமா போட்டுட்டு, அவர் வந்துட்டு ஒரு பைத்தியக்காரரு, அவர் சொல்றதெல்லாம் பொய் அப்படிங்கிறது நமக்கு அங்க தெரிய வருது. இதை தெரிஞ்ச உடனே முனிஷ்காந்துக்கு தூக்கி வாரி போடும். அப்ப இதெல்லாம் பொய்யா, நம்ம இதை நம்பிதானே இவ்வளவு வேலை செஞ்சோம் அப்படின்ற மாதிரி நினைச்சு எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இதை வந்து பசங்க கிட்டயும் சொல்றாங்க. பசங்களுக்கும் செம்ம ஷாக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. கடைசியா அம்மா கிட்ட போய் நகையை எங்கம்மா வச்சிருக்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க,
சொல்லுவாங்கன்னா என்கிட்டலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ராதிகா வந்து வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு இடத்துல உட்காருவாங்க ஒரு கட்டில்ல. அப்போ மருமக மகளோட பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு பேசுவாங்க. வெறும் பெண் பிள்ளைங்க மட்டும் வர மாதிரி கூப்பிட்டு பேசுவாங்க. அப்பதான் அங்க ஒரு ட்விஸ்ட். இவங்க சொல்லிட்டு இருந்தது எல்லாமே பொய்ன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். கடைசியில பார்த்தா அது எல்லாமே உண்மைதான். இவங்க வந்துட்டு எல்லாத்தையும் கட்டில் கடையில மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. அதை வந்து ஓபன் பண்ணி பெண் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. மருமகளுங்க எல்லாத்துக்குமே சரிசமா பிரிச்சு கொடுத்துருவாங்க. 300 பவுன் இருக்கும். அதை எல்லாத்தையுமே சரிசமமா பிரிச்சு கொடுத்துறாங்க. பிரிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ராதிகாவோட பொண்ணுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி முன்னாடி இருந்த புருஷனை கட் பண்ணி விட்டுட்டு முனிஷ்க்கு அந்த கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அதோடய இந்த படத்தை முடிச்சிருவாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபீல் குட் மூவி. கிராமத்து சைட்ல என்னென்ன அட்ராசிட்டிலாம் நடக்குது அப்படிங்கறத காட்டியிருக்காங்க. அதை காமெடியா கொஞ்சம் ஃபன்னா காட்டியிருக்காங்க. ராதிகா ஸ்டார்டிங்ல ஒரு 10 நிமிஷம், கடைசியில ஒரு 20 நிமிஷம் வந்தாலும் படம் முழுக்க நிறைஞ்சிருக்காங்க. குறிப்பா ஒரு சில காமெடி எல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மறக்காம தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.